இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல பேர் தேட்டரு போய் படம் பார்க்கறத விட ஓடிடி காசு கொடுத்துட்டு வீட்டில் உட்காந்து படம் பார்க்கறவங்க அதிகமாயிட்டாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓடிடியுமே ரொம்ப அதிகமாயிருச்சு. ஓடிடியில் பார்க்குற எண்ணிக்கையை விட ஓடிடி எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது ஆளாளுக்கு அந்த ஓடிடி ஓடிக்கின்றானுங்க. கார்ட்டூன் பார்க்கறதுக்கு ஓடிடி, அனிமி பார்க்கறதுக்கு ஒரு ஓடிடி, ஹாலிவுட் படம் பார்க்கறது ஒரு ஓடிடி, அந்த மாதிரி படம் பார்க்கறதுக்கு ஒரு ஓடிடி. சிலிக்க வச்சு விடுங்க எடிட்டர், இதெல்லாம் மட்டும் வந்துடியாடியே. இதுவும் ஒரு பசிதானப்பா. இந்த மாதிரி பல ஓடிடிகள் இருக்கின்றன. ஸோ உண்மையாக எந்த ஓடிடி என்ன மாதிரி இருக்குது, உண்மையிலேயே எந்த ஓடிடி காசு கொடுக்குறது பெஸ்ட்டு, எந்த வாங்கினா என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்ற பற்றி தான் இந்த தெளிவாக பார்க்க போகிறோம். பார்த்துருவோம். சரி இது வேற சேனலில் பார்த்தேன். பட் சினிமா இருக்கிறதுனால கார்ட்டூன் இருக்கிறதுனால இதிலேயே போட்டலான்ட்டு தோணிருச்சு. அதான் போட்டிருக்கேன். நான் பல பேர் காட்டை வதிக்க பார்வதி என் பிள்ளையோட அறிவை. வீடியோவில் பார்த்துக்கு முன்னாடி யாரும் லைக் பண்ணீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணியோ மறுநாள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கவுண்ட் அப்படியே இருக்குது, ஏற்றி விடுங்க எப்படியாவது. ஓகே ஓரப்ப சொல்ல போயிடலாம். நான் கதசாமி, இந்த ஷோ டிடெக்டிவ் கதசாமி. முதல்ல பார்க்க போகிறது ஜியோ ஹாட்ஸ்டார். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வெறும் ஹாட்ஸ்டார் இருக்கும் போது எனக்கு புதுசாக எனக்கு பிடிக்கவே இல்லை. ஃபுல்லாக விஜய் டிவி கண்டென்ட்டு, சீரியலுங்க, கிரிக்கெட் இப்படி தான் போகும். எனக்கு கிரிக்கெட்டில் அவ்வளோ ஆர்வம் கிடையாது அப்போதுலேருந்து. அப்போ அந்த டிவி சுத்தம் பிடிக்காது. இதனாலே நான் ஹாட்ஸ்டார் பக்கம் போகாமே இருந்தேன். எப்போ நான் போனேன் அப்படின்னா டிஸ்னி ஹாட்ஸ்டார் மாறினதுக்கு அப்புறம் தான். என்ன ப்ரோ கோலம் இது, மொத்தமாக மாறி வேற ஆளா நிற்கிறேன். டிஸ்னி ஹாட்ஸ்டார் மாறி போனதான் நான் முதல்ல அதுக்கு ஓடினா காசு போடுறது அப்போதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இன்னும் வலு சேர்க்கிற மாதிரி இது ஜியோ ஹாட்ஸ்டாரா மாறிச்சு. உண்மையை ஜியோ ஹாட்ஸ்டாரா மாறினதுல யாருக்கு லாபம் பார்த்தீங்கன்னா என்னதான் லாபம். ஏன் சார்? ஏன் அப்படின்னா டிஸ்னி ஹாட்ஸ்டார் இருக்கும் போது வெறும் டிஸ்னி கண்டென்ட் இருந்துச்சு. பட் இந்த வாட்டி ஜியோ ஹாட்ஸ்டாரா மாறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள டிசி கண்டென்ட் இருக்குது, மார்வல் கண்டென்ட் இருக்குது, டிஸ்னி கண்டென்ட் இருக்குது, டபிள்யூபி கண்டென்ட் இருக்குது. ரெண்டு பேரும் புகையாளிக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஊர் தளபதி மாதிரி, நம்ம ஊர் டிஎம்கே மாதிரி, அவங்க ஊர்ல ரெண்டு பேர் பயங்கரமா எதிரிங்க. டபிள்யூபி, டிஸ்னி, மார்வெல், டிசி. பட் எல்லாரும் அனைத்தும் கிடைக்கும் ஒரே இடம், காட்டு பூச்சி அப்படின்ற மாதிரி இப்ப ஜியோ இருக்குது. குறிப்பா சொல்லலாம்னா ஓல்டு கார்ட்டூன்ஸ் பலது வச்சிருக்கீங்க. இப்போ பார்க்கவே செம்மையா இருக்குது. முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா டிஸ்னியோட ஓல்டு கண்டென்ட் இருந்துச்சு. உதாரணம் சொன்னா டிமன் பும்பா இருக்கும், அமெரிக்கன் டிராகன் இருக்கும், ரேட்டட்டூலி, ஃபைண்டிங் நீமோ, பினியஸ் அண்ட் ஃபோப், இந்த மாதிரி டிஸ்னி மட்டும் இருக்கும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா கரேந்த கால்விடாக் ஷோ இருக்குது, பவர் ஆஃப் கேர்ள்ஸ் இருக்குது. அப்புறம் முக்கியமா நம்ம கண்ணு தேவை குருடி டோரா இருக்குதா. டோராவோட அண்ணன் டியாகோ, இவங்க எல்லாருமே உள்ள ஒரு குடும்பம் உள்ள குதூகலம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டென்ட்லாம் இருக்கு இல்லையா, அந்த டாம் அண்ட் ஜெர்ரி, கரேந்த கால்விடாக் ஷோலாம் தமிழில் போகணுமா ஆசை. ரொம்பலாம் கிடைக்காம இருந்துச்சு. இன்னைக்கு தேடி பார்க்கலாம் இது இருந்தமும் செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. பார்த்த உடனே பழைய சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுட்டானுங்க. புது சப்ஸ்கிரைப் இது பார்த்துரு எதுவும் ஃப்ரெஷ்ஷாக காசு கூட கேட்காம விட்டாடுங்க. குறிப்பாக சொல்லலாம்னா நான் ரீசெண்டாக தான் நான் சொல்றது ஒரு வீடியோ கோசரம் அந்த நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருந்தேன். ஏதோ சொல்லிட்டு யூஸ் பண்ணிருந்தேன். ஏதோ சொந்த காசு போட்டு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த லாஸ்ட் ஆஃப் அஸ் கேம் சொல்லி போடும்போது இது சீரிஸ் ஒன்று இருக்கும்ல, சீரிஸை பார்க்கலாம் அப்படின்னு ஆசை போட்டு தான் தெரியாதனமா நெட்ஃபிளிக்ஸ் காசு போட்டேன். அப்புறமா தெரியுது அவந்தே இல்ல அப்படின்ட்டு. ஏன்னா இது காசு போட்டு வேஸ்டா போயிடுச்சு இது ஐயோ அப்படிங்கும் போதுதான் ஒரு தாட்ல ஜியோல லாஸ்ட் ஆஃப் அஸ் போட்டேன். போட்டு பார்த்தா இவன் வச்சிருக்கான் அந்த சீரிஸ. நீ எப்படா வாங்கிருந்துச்சு அந்த டைம். உங்களை பாத்தீங்க அப்படின்னா ஜியோல சொல்றது ஜியோ ஹாட்ஸ்டார்ல நம்ம பிடிச்சது கார்ட்டூன்ஸ் சீரிஸ் தான். நம்ம பிடிச்ச மார்வலும் இருக்குது, டிசியும் இருக்குது. இந்த மாதிரி குழந்தை உள்ளம் பிடித்தவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடமா இருக்குது ஜியோ ஹாட்ஸ்டார். உங்களே அம்பானி ரொம்ப தேங்க்ஸ் பா. வாங்கினாலும் வாங்கினேன் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும்போது ஹாப்பியா இருக்குதுப்பா. தேங்க்ஸ் பா. இது நெஞ்சாட்டம் இருக்கான் தெரியுமா, நெஞ்சாட்டோரி. இவன் ரொம்ப நாளா பெருசா ஓடிட்டு நினைக்கிறேன். இன்னும் டிஸ்னி ஆசை தெரியல. இவன் பாத்தீங்க அப்படின்னா நெஞ்சாட்டோரி புது வெர்ஷன் இருக்கு தெரியுமா, இந்த புதுசா உருவாக்குறாங்க அதுவும் இருக்குது. இந்த ஆதி காலத்துல ட்ரெடிஷனல் இமேஜ் எல்லாம் பண்ணிருப்பாங்க தெரியுமா, அந்த எபிசோடும் வச்சிருக்காங்க. நல்லா இருக்குது. இது டோரேமான் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் ஹாட்ஸ்டார்ல. இப்போ இதுவும் பார்க்கும்போது ஹாப்பியா இருக்குது. உண்மையா இந்த மாதிரி குழந்தை மனசு பிடிச்சவங்க, கார்ட்டூன் பார்க்க ஆசைப்படுறவங்க மறக்காம ஹாட்ஸ்டார் வாங்கிப்பாங்க. நல்லா வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குங்க. அப்போ இன்னும் பண்ணா ஹாட்ஸ்டார்ல இருந்து இந்த விஜய் டிவி எல்லாம் தூக்க போவாங்களாமா. கேள்விப்பட்டேன், உண்மையா போய் தெரியல, சொன்னாங்க கேள்விப்பட்டேன். அது தூக்கிட்டாங்க அப்படின்னா ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி அப்படின்ற மாதிரி மத்தவங்க கட் பண்ணி இவனை மட்டும் போடுன்ற மாதிரி இதை மட்டும் போட்டு விட்டுற. வீட்டுல சீரியல் பாக்குறீங்க, சீரியல் இருக்கு. என்னப்பா இது ஒரு சீரியல்? என்ன சீரியல்? why are you degrading serial? அடுத்தா பார்க்க போறது கிரன்ச்சி ரோல். கிரன்ச்சி ரோல்னா ஒண்ணு சாப்பிட்ற நினைச்சுக்காதீங்க. உண்மையா நான் சொல்றது காமியா ஈவென்ட் போகும்போது கிரன்ச்சி ரோல் அங்க இருக்குன்னும் போது சாப்பிடதான் புல் தராங்க நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. அப்புறமா கிரன்ச்சி ரோல்ன்றது ஓடிடி அடிக்ட். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார்.
சேசலாமன்னா கார்ட்டூன்ஸுக்கு எப்படி ஜியோ நல்லா இருக்குன்னு சொன்ன தெரியுமா, அந்த மாதிரி அனிமிக்கு பெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கன்சிரோல் தான். ஏன்னா கன்சிரோல் பாத்தீங்க அப்படின்னா பல இந்திய மொழிகள்ல வந்து அனிமே டப்புன்னு வச்சிருக்காங்க. சில பேர் சொல்லலாம் நான்லாம் ஒட்டக்கூடா, நான் வந்து ஜாப்பனீஸ்ல மட்டும்தான் பார்ப்பேன், சப்புல மட்டும்தான் பார்ப்பேன், டப்பு கூட பார்க்க மாட்டேன், இங்கிலீஷ் கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சில பேர் கீழே வரலாம். பட் உண்மைனா அது உனக்கு ஓகே, எல்லாருக்கும் செட் ஆகுமா? நான் கேஷுவல் வாட்ச் பார்க்கலாம் ஆசைப்படுறேன், வீட்டில் உட்காடுறேன், கீழே சப்ஜெக்ட்லாம் படிக்க வேணாமா, அப்படியே உட்காந்து பார்க்கலாம் ஆசைப்படுறேன். அப்போ எனக்கு என்ன தோணும், டப்பிங் தான் தோணும். அதுக்கேற்ற மாதிரியே பல குவாலிட்டியாகவே ஏகப்பட்ட அனிமிஸை வந்து டப் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச டிராகன் பால் ஜி கன்சிரோல் இருக்குது, மை ஹீரோ அகாடமி இருக்குது, ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி அது இருக்குது, அப்புறம் டீமன் ஸ்லேயர் இருக்குது. இதுவும் டிராகன் பாலே பார்த்தீங்கன்னா டிராகன் பால் டிஜிமா இந்த மாதிரி நிறைய வச்சிருக்கேன். அப்புறம் இப்போ ஃபேமஸ் ஆகிற டண்டாடன் அதெல்லாம் கூட வச்சிருக்காங்க அந்த கிரன்ச்சிரோல்ல. இது மட்டும் இல்லாமல் நீ கன்சிரோல் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிங்க அப்படின்னா இந்த அனிமி பேஸ்டாக கேம்ஸ் இருக்கும் தெரியுமா, இந்த ஆண்ட்ராய்டு iOS-லாம் கேம்ஸ் வந்து தெரியுமா, அந்த கேம்லாம் ஆடிக்க முடியும் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா. இதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த கிரன்ச்சிரோலுக்கு. நான் ஒரு வெறி பிடிச்ச அனிமி ரசிகண்டா அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கன்சிரோல் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். என்ன பண்ணுறது, பெருமை அனிமி பார்க்குற பல பேர் டவுன்லோட் பண்ணி தான் பார்க்குறானுங்க. எங்களுக்கு அவன் ஒருத்த தப்பு, உங்களுக்கு பேசாண்டா கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு சென்டிமெண்டா பேசினா கூட உண்மையான இடத்துல சொல்லுது நல்லா சம்பளே பார்த்து போட்டா அப்படின்ட்டு வந்து பாயிண்ட் பண்ணலாம் பார்க்கலாம் தவிர காசு பார்க்க மாட்டேங்காடுங்க. பைரசிதா நீ அதுக்கு எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கோ, ஆனா எங்களுக்கு அவன் ஒருத்த பாவமே அவனுக்கு. நீ இந்த அளவுக்கு ஃபயர் நம்பி இப்படி வெப்சைட்லாம் கொண்டு வந்து பெருசா பண்ணிட்டு இருக்காடுங்க. அதை அப்படி ஓரமா வச்சுட்டு 2 பேரும் விளக்கு பிடிச்சிக்கிட்டு இருங்க, அவன் பின்பக்கமா தூக்கிட்டு போயிட்டாண்டி. அடுத்த பார்க்க போறது நெட்ஃபிளிக்ஸ் பத்தி நான் சொல்லித்தன அவசியம் இல்லை. நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நெட்ஃபிளிக்ஸ் ஃபேமஸ் ஆனதுன்னா அவங்களோட வெப் சீரிஸ் தான். ஸ்குட் கேம்லாம் அவங்க தான் இருக்குது, வெனஸ்டே, மணி ஹெய்ஸ்ட், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ், இது எல்லாமே தமிழ் டப் பண்ணி வச்சிருக்கேன். உள்ள என்ன நிறைய இருக்குது. இதெல்லாமே நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இதை தாண்டி அவங்க எடுக்கிற மூவிஸ் இருக்கு தெரியுமா, நெட்ஃபிளிக்ஸ் மூவிஸ் இருப்பாங்க, அந்த மூவிஸ் எல்லாமே இருக்கு, அது நல்ல விஷயம். ஓகே. இதை தாண்டி பார்த்தோன்னா ஒரு காலத்துல பென்டன் இருந்துச்சு, அந்த ஒரு மாசம் ட்ரைலர் கூட பார்த்துருக்கோம் ஃப்ரீயா ஜிபில கூட கேட்டு புது புதுசாக வச்சிருப்பா. அப்பெல்லாம் மேலே பென்டன் போட்டிருந்தான், தமிழ் இருந்துச்சு பென்டன். அப்பெல்லாம் இப்போ தூக்கிட்டானுங்க ரைட்ஸ் இல்லை அப்படின்ட்டு. இப்போ காட்டலாம் என்ன அனிமி கொடுக்குறா அப்படின்ட்டு அனிமி வச்சிருக்கானுங்க. உங்களுக்கு அனிமி பிடிக்கும் அப்படின்னா இதுலயும் அனிமிஸ் இருக்கு, இதுலயும் பார்க்கலாம். பட் பிரைமரி கிரன்ச்சிரோல் தான் அனிமினா ப்ரொவைட் பண்றோம். இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா கேம்ஸ். என்ன சொல்ற? நெட்ஃபிளிக்ஸ் கேம்ஸ் இருக்குன்ட்டு பல பேருக்கு பல வருஷமா தெரியாம இருந்துச்சு. எப்போ GTA விட்டானோ அப்பதான் பெருசா பூமாச்சு. பேசணும்னா உங்ககிட்ட வந்து GTA டெஃபினேஷன் தெரியுமா, அந்த கேம் வந்து மொபைல் ஆடலாம், எம்எல் ஆடலாம். என்ன பிரச்சனை அப்படின்னா 1000 காசு கொடு அப்படின்னு கேட்பான். அது பைபாஸ் பண்றது எப்படி அப்படின்னா அதுதான் இந்த நெட்ஃபிளிக்ஸ். ஒன்னால 200 போட்டீங்க அப்படின்னா GTA டெஃபினேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு அப்படியே ஒரு உழைப்பில் ஆகிடுமே அடிக்கலாம். ஸோ இந்த விஷயம் நல்ல விஷயம் நெட்ஃபிளிக்ஸ் கேமிங் அப்படின்றது. அதுலயும் பாத்தீங்கன்னா சில கேம்ஸ் நல்லா இருக்கும், ஜி டெஃபினேஷன், அப்புறம் வேரியன் ஆர்ட்ஸ் அப்படின்ற கேம், டெத் ஸ்டோர் அப்படின்ற இண்டி கேம், இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு. ரீசெண்டா ஸ்குட் கேம் விடும்போது ஸ்குட் கேம் விட்டான், அதையும் நக்கிட்டு போயிருச்சு. இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ் சொல்லிக்கிற மாதிரி அவ்வளவுதான் இல்ல, இவ்வளவுதான் இருக்குது. அப்படியா? அப்படித்தான். அடுத்தா பார்க்க போறது அமேசான் பிரைம். அமேசான் பிரைம்ல வாங்கினா என்ன ஒரு பெனிஃபிட் பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமேசான் பிரைம் வாங்கிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷாப்பிங் பிரைம் கொடுப்பான். என்ன மனுஷன் ஆக்சுவலி அதே ஒரு உருட்டு. முன்னெல்லாம் வந்து அவன் இந்தியாவில் வரும்போது நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா இந்த டேட்டுனா இப்போ 8ஆம் தேதி தராங்க அப்படின்னா 5ஆம் தேதியே கொடுத்துருவோம், இல்லை 3ஆம் தேதியே கொடுத்துருவோம், பரவாயில்லையப்பா சீக்கிரமா கொடுக்குறியாப்பா அப்படின்னு ஒரு ஹார்ட்னஸ் இருந்துச்சு. இப்பெல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை தரேன் அப்படின்னா அடுத்த வாரம் திங்கக்கிழமை வந்து இறங்குது. அப்படி இறங்கக்கூடாது அப்படின்னா நீ பிரீமியம் கட்டு, பிரைம் போடு அப்படின்ட்டு நம்ம கருத்தை கட்டி வைக்கிறானுங்க. நூதனமா திருடுறது மாதிரி இவங்க எல்லாம் நூதனமா திருடி சாப்பிடுற கூட சேர்ந்தவங்க. இவரே கொடுப்பாரா இவரே எடுப்பாரான்ற மாதிரி ஆல்ரெடி நல்லா இருந்ததை கெடுத்து விட்டு அதை வந்து பிரீமியம் வாங்கி வச்சிருக்கான், அவ்வளவுதான். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அந்த சீரிஸ் இருக்கு, பாய் சீரிஸ் பாத்தீங்க அப்படின்னா அமேசான் பிரைம் தான். அதே மாதிரி நம்ம 2D என்டர்டைன்மெண்ட் தெரியுமா, சூர்யா படம், இந்த சூர்யா புது படம்லாம் எல்லாம் காணி பிடிச்சிருக்கேன், பெரும்பாலும் படம் இவங்க தான் இருக்குது. அப்புறம் சில தமிழ் படம் பப்ப வாங்குவோம், அதெல்லாம் லைப்ரரி அப்டேட் ஆகும். இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா முக்கியமானது அமேசான் கேமிங், அதாவது பிரைம் கேம்ஸ். பிரைம் கேம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எப்படி சொல்றது, இது வந்து லான்ச் கிடையாது, இது வந்து கேமை கிளைம் பண்றது. அதாவது என்ன பண்ணா மாசம் மாசம் வந்து சில கேம்ஸ் கொடுப்பான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா லொக்க கேம்லாம் கிடையாது, எல்லாமே வந்து கெத்து கேம்ஸ், அதாவது என்ன ட்ரிபிள் கேம்ஸ். இதுக்கோசரமே பிரைம் போடலாம். ஏன் பண்ணா கடைசியா பிரைம் போடும்போது 20 கேம் கொடுத்தான். அதில் பாத்தீங்கன்னா மாஃபியா 2 இருந்துச்சு, அது டெப்யூட்டி எடிஷன். சூப்பர் பண்ணி வாய்ப்பே இல்ல. இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீங்க போட்டீங்க அப்படின்னா நீங்க பிசி வச்சுக்கீங்களோ இல்லையோ, அப்புறம் பிசி இல்ல டேட்டா வாங்க போறேன் அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்க அமேசான் பிரைம்ல அக்கௌண்ட் கிளைம் வாங்கிட்டு இந்த நீங்க ஒவ்வொன்றையும் வந்து ஒவ்வொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நீங்க கிளைம் வச்சிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல நீங்க கேம் வாங்குனீங்க, பிசி கேம் வாங்குனீங்க அப்படின்னா இதை வச்சு கிளைம் பண்ணிக்க முடியும். குறிப்பா சொல்ல
அப்படின்னா இந்த எபிக் தெரியுமா, எபிக் வாரம் கேம் கொடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி மாதம் கேம் தான் ஃப்ரீயா. அந்த கேம்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த பிரைம் அக்கௌண்ட் இருந்தா போதும். இது வந்து கொஞ்ச நாளைக்கு குறுகிய இதெல்லாம் கிடையாது, கிளைம் பண்றது கொஞ்ச நாளைக்கு. பட் ஒன்ஸ் கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் லைப்ரரியில இருக்கும். ஸோ அதனால வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா பிரைம் போறது ப்ளஸ் பாயிண்ட். இது ஒரு விஷயம். வீட்டுக்கு பாக்குறதுக்கு சினிமாவும் நீங்க விளையாடுறதுக்கு கேமிக்கும் வாரி கொடுக்குற அமேசான் பிரைம். ஸோ வந்து யாருக்காவது ஃப்ரீ கேம்ஸ் வேணும் அப்படின்னா அமேசான் பக்கம் போக நல்லா இருக்கும். இந்த போரே சொசைட்டிக்கு ஆக்சுவலி எனக்கு வந்து பெனிஃபிட் பெருசாக படுறது பார்த்தோன்னா இந்த ஓடிடிஸ் தான். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா சன் நெக்ஸ்ட் இருக்குது, நம்ம லோக்கலில் ஒரு ஆப் சன் நெக்ஸ்ட். சன் நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் பழைய படம் தான். இந்த கேடியில் போகிற படத்தை தான் வச்சிருக்கானுங்க. வீட்டில் யாராவது தாத்தா பாட்டிங்க அம்மா அப்பா இருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த படம்லாம் பார்க்க ஆசைப்பட்டாங்கன்னா அது மட்டும் சன் நெக்ஸ்ட் போட்டு காட்டுங்க. இல்லை சன் டிவி சீரியல் இருக்குது, பார்த்துட்டு அழுகணும்னா போட்டு விட்டுருங்க. அதை தாண்டி சன் நெக்ஸ்ட்ல பெருசா பெனிஃபிஷியலா பெருசா இல்ல. இந்த மாதிரி பழைய கேடிவி மூவிஸ் தான் அது இருக்குது. மூஞ்சி இங்க இருக்கியா? இருக்கா இருக்குன்னு எழுதி போடுறான், வலிச்செடுத்த மாதிரியே இருக்கு. அப்புறம் பார்த்தோன்னா ஆஹா ஓடிடி இருக்கு. ஆஹா ஓடிடி லைப்ரரி ரொம்ப சின்னதாக இருக்கு, ரொம்ப பெருசா இல்லை. அதே சலுகையும் பெருசா அந்த அளவுக்கு இது இல்லை. இதுதான் இப்போதைக்கு ஓடிடி நிலைமை. அதான் சரி. இதை தாண்டி வந்து ஜி5 பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டிவி சேனல்ஸ் அதில் வர ஷோஸ் அவங்களோட ரைட்ஸ் இருக்கிற மூவிஸ் இதுதான் வச்சிருக்காங்க. இதை தாண்டி வந்து ரொம்ப வந்து இது கண்டிப்பா வாங்கி ஆகும்டா அந்த மாதிரிலாம் இது பெருசா இல்லை. ஓகே, நான் சொன்னது 4 ஓடிடி தான் நம்ம ஏஜ் ஆளுங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சிருக்காங்க. நம்ம ஏஜ் ஆளுக்கு பிடிச்ச ஒரு ஓடிடி இருக்குது. நீங்க ஓட்டிட்டீங்க என்ன ஓடிடி? அதான் பாஸ் பாலாஜி ஆப்பு அல்லு ஆப்பு பாஸ். அல்லுவா? அல்லு இல்ல, வாய மூடியா. இது இந்த ஷோ ஆச்சு அந்த மாதிரி ஷோ ஆச்சியா? இதை பார்த்தா சமையல் நம்ம ஷோ மாதிரி தெரியுதா? போய் ஆகிருது. நல்லதுக்கே காலமுள்ள திருநாவு. ராத்திரி 10 மணிக்கு மேல சமையல் வந்துடும். ஐயோ அந்த கொடுமை. நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சூழல் இருக்கும் போது. நான் இருக்க வேண்டிய இடம் அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன், பேசிட்டு இருப்பானுங்க. ஐயோ கட் பண்ணி வைக்காத. அடடா 5 நிமிஷத்துக்கு முன்னால சொல்லிருக்கலாம்ல. ஓகே சோல்ஜர்ஸ், வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஓடிடி ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நான் இந்த ஓடிடி யூஸ் பண்றேன் போது இவ்வளவு பிரைஸ் இருக்கு ப்ரோ. ஆக்சுவலி பிரைஸ்ன்றது ஒரு டைம் மாறிட்டு தான் இருக்கும். ஐ திங்க் லைப்ரரியே மாறிட்டு தான் இருக்கும். பட் பிரைஸ்ன்றது சம்டைம்ஸ் மாறும். ஓகேவா? அதான் பிரைஸ் நான் அதுமே சொல்லல, இன்னும் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். உங்களுக்கு பிடிச்ச ஷோஸ் எதுன்னு இருக்கு அப்படின்றத பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நான் ரீசெண்டா ஜியோ ஹாட்ஸ்டார்ல உட்காந்து எல்லா கார்ட்டூன்ஸும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இன்சம்னியா இருக்கும், எட்ல தூக்கமே வராது, ஒரே ட்ரெஸ்ஸா இருக்கும். கார்ட்டூன் பார்க்கும்போது என்ன ஒரு தூக்கம் வரும் தெரியுமா? ஒரு எபிசோட் பார்த்தா போதும், அவ்வளவுதான், குழந்தையா மாதிரி தூங்கிடுவேன். அந்த அளவுக்கு வந்து ஹீல் பண்றது காட்டு ரொம்ப உதவுது எனக்கு. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, பட் எனக்கு தான் உதவுது. எனக்கு குவார்டர் தான் உதவும். கம்மியா யாரி பண்றேன். ஸோ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கார்ட்டூன் பிடிக்கும், எந்த ஷோ, எந்த ஓடிடி, எந்த ஷோ இருக்கு, அந்த ஷோ நான் அந்த ஓடிடி வாங்கியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நானும் போய் தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். போடுறேன். பாய். Dinna kinna do ta dinna kinna do ta dinna kinna do ta dinna kinna do ta dinna do ta dinna kinna do ta dinna